இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஆட்சி எங்குமே இருக்காதுன்னு 30 நாள்ல டிவிக்கு ஆட்சி பேர் எடுத்திருக்கு. 262 இப்ப 300 ஆயிருக்கலாம். ஒரு 30 நாள்ல 300 பாலியல் வன்கொடுமை ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஆட்சி எப்படி நீங்க நல்லாட்சி நடத்துவீங்க? ரெட்டையில நிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கணும்னு மக்கள் உனக்கு ஓட்டு போடுறாங்க. அத நீ ரிசைன் பண்றியே, அப்ப அந்த மக்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்களுக்கு. ஆதவ புஷியானந்தன் போய் கட்சியில சேர்றீங்கன்னா, தூக்குல தூங்குங்கடா. ரிசைன் பண்ண அதிமுக எம்எல்ஏ தூக்குல தூங்குங்க. எடா பனியூர் பங்களால போய் கியூல நின்று போய் ஆதவ அர்ஜுனா புஷியானந்தனை சாலை போட்டு கட்சியில சேர்றீங்களே, தூக்குல தூங்கக்கூடா இது. ஷாஜகான் கேட்கிற இவ்வளவு நன்றி கெட்டத்தனமா பேசுறியே, மாண்புமிகு அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்களே, சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. அந்த மதிமுக அமைச்சரோட உதயசூரியனை ஜெயிச்சல ரிசைன் பண்ணிடு. நம்ம விஜய் கட்சியில விஜய் கூட கூட்டணி வச்சு நம்ம தனியா நிகழும் அவங்க ஒத்துக்கலாம். ஆனா திருமாவளவன் எழுச்சி தமிழ்ல திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டார். நான் உனக்கு தளபதி ஸ்டாலின் கேட்டேன், அவர் ஆதரவு கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேன். நான் உனக்கு ஆதரவு கொடுத்தனாலதான் நீ எனக்கு ரிவார்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்க. நான் எந்த நேரமும் இந்த அமைச்சர் பதவி வெளியே வருவேன். அந்த ஆதரவு வருஷனா எப்படியாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களை திமுக கூட்டில இருந்து பிரிச்சுன்னு போயிடலாம் நான் முயற்சி எடுக்கிறோம். நண்பர்களே வணக்கம். எனது அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் அபிஷியல் சேனலில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய சேனல், என்னுடைய அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை உங்களை சந்திக்கிறேன். ஒரு 1.5 மாதம் தேர்தலுக்கு முன்பு பேசினேன். தேர்தல் முடிந்து இந்த ஆட்சி அமைந்த பிறகு பேசவில்லை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு என்னாலும் மக்களின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாசம் நம்ம இந்த ஆட்சி சிஎம் திரு ஜோசப் விஜயனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிவிக்கு ஆட்சி ஒரு 6 மாசம் இந்த ஆட்சியை நம்ம கவனிப்போம். அதன் பிறகு இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, இவங்க என்ன திட்டத்தை கொண்டு வராங்க, எப்படி உங்க ஆட்சி நடத்துறாங்கன்னு பார்த்து அதன் பிறகு நம்ம விமர்சனத்தை வைக்கலாம். இந்த ஆட்சி குறித்து நம்ம கருத்துக்களை சொல்லலாம் என்று அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார். அதனால அங்க யாரும் பேச எங்களையும் கூப்பிட்டு எதுவும் பேசாதீங்க வந்துட்டாங்க. வேணாம் பேசுறது வேணாம். ஆனா முதல்ல ஒரு கோணியா போச்சுன்னா முற்றிலும் கோணானுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனா இருந்தா அது எப்பவுமே பேட் இம்ப்ரெஷனா இருக்கும். டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் இது பேட் இம்ப்ரெஷன். 10 நாள்லயே அவங்க ஆட்சி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 30 நாள் கடுமையான ஒரு மோசமான ஆட்சி. இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஆட்சி எங்குமே இருக்காதுன்னு 30 நாள்ல டிவிக்கு ஆட்சி பேர் எடுத்திருக்கு. அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு. அதனால் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர், என்னாலும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து வைத்தார். எதிர்கட்சி தலைவர், இந்தியாவிலே சிறந்த எதிர்கட்சி தலைவர், எதிர்காலத்தில் ஆளுங்கட்சி தலைவராக வரப்போகிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக அவருடைய பணி சிறப்பாக பணியாற்றுகிறார். அவர் சட்டமன்றத்திலே இது புஷ்பா 2 படம் தான் இன்னைக்கு நடக்கிற டிவிக்கு ஆட்சி. இவர் போறதுக்கு முன்னால சோஃபா போதுன்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அவர் பேசுனதெல்லாம் ஆதாரத்தோட பேசினார். இப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, இந்த ஆட்சி 30 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த ஆட்சியை குறை சொல்லணுன்றது குடியாத்த குமரனுடைய நோக்கம் கிடையாது. நானெல்லாம் 6 மாசம் பேசவே கூடாது. பேசக்கூடாதுன்னா மத்தது பேசலாம். இந்த காங்கிரஸ் மாதிரி இந்த நன்றி கட்ட இந்த பரதேசி பசங்கிறாங்க இல்ல, காங்கிரஸ் என்ன சொல்றது, இந்த காங்கிரஸ் பரதேசி பசங்கிறாங்க இல்ல, அவனுங்களை பத்தி, அவனுக்கு பண்ணிக்கிற துரோகம், அவனுங்க மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு நக்கி பிழைக்கிற ஒரு நன்றி கெட்ட நாயிங்க அந்த காங்கிரஸ பேசலாம். எங்க கூட்டணியிலே எங்க முதுகுல குத்துறதுக்கு பாத்துக்கிறானுங்க பாரு, இவங்களெல்லாம் வச்சு செய்யலான்னு இருந்தேன். ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை ஒண்ணு வேணாம். நான் நேயர்களை பார்த்து கேட்பது என்னவென்று கேட்டால், என்னுடைய வியூவர்ஸை பார்த்து கேட்பது, நீங்க சொல்லுங்க, இந்த 30 நாள் எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்? 3 வயசு குழந்தை கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க, 10 வயசு பொண்ணு கற்பழிப்பு. இப்படி இதுவரைக்கும் 262 பேர், 262 பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, கொலை என்று 262 30 நாட்களில் நடந்திருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருப்பது 16ஆம் தேதி இரவு 10 மணிக்கு பேசிட்டு இருக்கேன். இது 17ஆம் தேதி வரும். இந்த 18 மணி நேரத்துல 12 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பார்கள். காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 262 இப்ப 300 ஆயிருக்கலாம். ஒரு 30 நாள்ல 300 பாலியல் வன்கொடுமை ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னு கேட்டா, இந்த ஆட்சி எப்படி நீங்க நல்லாட்சி நடத்துவீங்க? எப்படி ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் எங்க ப்ரோ சிஎம் விஜய் சார் பாடினார் கரூர்ல. அந்த கூட்டத்துல தான் 41 பேர் இறந்தாங்க. இப்போ நான் பாட்டா, பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், எங்க சிஎம் சார், எங்க ப்ரோ விஜய், ஜோசப் விஜய் ப்ரோ
டிவிக்கு கவர்மெண்ட்ல பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய். நான் பாட்டா இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய். மினிஸ்டர்ஸ் போறாங்க வைன் ஷாப்புக்கு, எம்எல்ஏஸ் போறாங்க, துணை சபாநாயகர் போறாரு, வை 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 வையன் சைரன் வண்டி போகுது வைன் ஷாப். மினிஸ்டர் ஓடுறார், துணை சபாநாயகர் ஓடுறார். அங்க நம்ம குடி பிரியர்கள் சொல்றாங்க. குடி பிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறோம். பாட்டிலுக்கு 20 ரூபாடா, நீ போதையில 20 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபான்றிய. அப்படியா? 4 பேர் சொல்றோம். அங்க போய் கேட்டா ஆமா பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கிக்கிறோம். கேக்குறாங்க, மினிஸ்டர்ஸ் கேக்குறாங்க, ஏன் வாங்குற 20 ரூபாய்? அவன் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டான். இவன் வாங்குறான் இங்க டாஸ்மாக்ல, இங்க இருக்கிற சேல்ஸ்மேன் மேனேஜர் வாங்குறானா, இவன் 10 ரூபாய் வாங்கினா 10 ரூபாய் இந்த 4 பேர் பங்கு போடுவான். 10 ரூபாய் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸர் கொடுப்பான். இதை கட்டுப்படுத்தணும்னா அந்த மது ஒழுக்க மினிஸ்டர் கட்டுப்படுத்தணும், மது ஒழுக்க அதிகாரிகள் கட்டுப்படுத்தணும். அது உங்களால கட்டுப்படுத்த முடியல, கஞ்சா கட்டுப்படுத்த முடியல, பாலியல் வன்கொடுமை சொல்லையே தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல. உங்க கட்சிக்காரர் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் சார் தெரியாதுங்க. அவரை ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டு போய் செக்ரட்டேரியட்ல விடுறாங்க. நல்லா போட்டு பேண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் ஒட்டி பவுடர் எல்லாம் போட்டு சொக்கெல்லாம் போட்டு ஒரு கருப்பு பொட்டு ஒன்று வச்சு டிஃபன் பாக்ஸ்ல கான்வென்ட்ல ஸ்டூடெண்ட் வர மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சோறெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு பேக்ல போட்டு எதுவுமே விட்டுட்டாங்கன்னா சரி 5 மணிக்கு கூட்டிட்டு வந்து அந்த டோரை தந்து உள்ள தள்ளிட்டு மூட்டாங்கன்னா முடிவு வச்சு வரலாம். அதுவே வர மாட்டாங்க. 2000 மடங்கு சுனாமி வந்து அந்த பனியூர் பங்களாவே சுனாமியில் அடிச்சிட்டு பண்ணா கூட அவர் அதுலேயே வெளியே வர மாட்டார். அவர் வாழ்க்கை அதுதான். அவர் எப்பவுமே அப்படிதான் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. அவர் வெளியே வர மாட்டார். கவர்மெண்ட் நட்டது யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா. ஏன்னா அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். டிவிகேக்கும் இந்த கவர்மெண்ட் வரதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது யாருன்னு கேட்டா ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், பிடபிள்யூடி ஐஏஎஸ் மினிஸ்டர். இன்னைக்கு அவர் கவர்மெண்ட் நட்டது ஆதவ அர்ஜுனா. பாலியல் வன்கொடுமை இந்தியாவிலே உச்சக்கட்டமாக இருக்கிறது. கஞ்சா புழக்கம், போலி மதுபானம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய், சட்ட ஒழுங்கு இல்ல. டிவிகே கட்சிக்காரர் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் போய் அந்த நிர்வாகி மிரட்டுறோம். அந்த வீடியோ அது எல்லாமே வீடியோ வெளியே வந்தது. இவனுங்களே வீடியோ எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவனுங்களே வீடியோ ஹெட்மிஸ்டர்ஸ் மிரட்டுறான். அப்புறம் மன்னிப்பு கேட்கறான். சத்துணவு ஆயா கிட்ட போயிட்டு மாசத்துக்கு 100 முட்டை கூட ஒரு நிர்வாகி கேட்கறான். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது அப்புறமே ஆகுது. ஒரு வயசான ஒரு அம்மா அந்த ஸ்கூல்லயே 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. 100 முட்டை எப்படி ஒன்று கொடுத்துருவாங்க மாசத்துக்கு? கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்ல மருந்தகத்துல போய் டிவி கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க. எங்க தளபதி ஆய்வு பண்ண சொல்லிக்கிறாங்க. எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணலாம். நீ யாரியா? நீ டிவிக்கே கட்சிக்கார போய் மிரட்டுறான். அந்த மருந்தெல்லாம் எடுத்து பாக்குறோம். குப்பை தொட்டி கொட்டுறோம். அந்த மருந்து எடுக்கிறோம். 2 பேரும் மருந்து பாட்டில் பாக்கெட்ல போட்டுக்கிறோம். இதெல்லாம் நடந்துக்குதுங்க. இதெல்லாம் பொதுமக்கள் பாக்குறீங்களா? இதெல்லாம் சோசியல் மீடியால வரதான் நான் சொல்றேன். ஆதாரம் இல்லாம நான் பேச முடியாது. வீடியோ போய் மிரட்டுறான். இனிமே என்ன பண்ணாலும் என்ன கேட்டுதான் பண்ணணும். அந்த வீடியோ சொல்றாரு, என் பேரன் வயசு என்ன மிரட்டுறான்பா, எது சொன்னாலும் என்னதான் கேட்கலாம். ஒண்டி செயலாளரும் நீ எது செஞ்சாலும் என்ன கேட்டுதான் செய்யணும். நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம். அந்த வீடியோ சொல்றாரு, நான் பல ஏடிஎம்கே சேர்மன் பார்த்துக்கிறேன், பல டிஎம்கே சேர்மன் பார்த்துக்கிறேன், பல மினிஸ்டர்ஸை பார்த்துக்கிறேன், எம்பியை பார்த்துக்கிறேன், டிஎம்கே டிஎம்கேல யாரும் இப்படி எங்களை ட்ரீட் பண்ணது இல்லை. என்னப்பா மிரட்டுறாங்க? ரேஷன் கடையிலேக்கு ஒரு டிவிகே நிர்வாகி 3000 ரூபாய் பணம் கொடுன்னு தண்டர் வசூல், மாமூல் வசூல் ஊர் மக்களே ஒன்னா சேர்ந்து அடிச்சாங்க. நாங்க டிவிக்கு ஆட்சி கொண்டோம். இதெல்லாம் இன்னும் நிறைய நடக்கும் சார். அவனுக்கு தெரியாது சார். அவன் புதுசா வந்துக்கிறான். அவனே அரசியல் புதுசா. ஆளுங்கட்சினா நம்ம தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் திமுக ஆளுங்கட்சியில ஒரு டிரான்ஸ்பர் எங்களால வாங்க முடியல. என்னது? எங்க மினிஸ்டர் ஆபீஸ்ல மாறுதல் சம்பந்தமாக அமைச்சரை அணுக வேண்டாம்னு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. எந்த ஆட்சியில் அது ஒட்டுவாங்களா? உங்க ஆட்சியில் ஒட்டுவாங்களா? சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ், இவங்க 2 பேரு ஆபீஸ்ல கட்சிக்காரங்க உள்ள வராதீங்கடா, கட்சிக்காரங்க உள்ள சேர்க்க மாட்டோம், இங்க மாறுதல் எல்லாம் பண்ண மாட்டோம்ன்றாங்க. அப்படி நாங்க ஆட்சி நடத்தணும். அதை நான் பாராட்டுறேன். நான் 2 அமைச்சர் குறை சொல்றேன். 2 பேர் என்னுடைய அண்ணன்கள். இவங்க ஆளுங்கட்சினா எல்லாம் நம்ம தான் ரோடு போட்டுக்கிறான் சார். இது நல்லா கவனிங்க அண்ணே. இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் புரோக் தெரியுமோ என்னன்னு தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் சொல்றதில்ல அவர்கிட்ட. எல்லாமே கேட்டுக்கு வெளியே ஆதவ அர்ஜுனா கூட முடிஞ்சிடுது. நான் தான் சொல்றேன், அவர் பொம்மை மாதிரி வச்சிருக்கிறாங்க. ரோடு போட்டுக்கிறான். அந்த ரோட போய் திருவண்ணாமலையில 2 பேர் மிரட்டுறான். நித்ரா, நான் தானே இனிமேல் ரோடு போடணும், நாங்க ஆட்சி கொண்டோம். இல்லை டே
1,50,00,000 நான் டெண்டர் எடுத்து கடன் வாங்கி, கம்பி கடன் வாங்கியிருக்கேன், சிமெண்ட் கடன் வாங்கியிருக்கேன், ஜெல்லி கடன் வாங்கியிருக்கேன், மணல் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கேன்டா, பில்லு வாங்கி தானே நான் போடணும். நான் தான்றான். அதெல்லாம் தெரியாது. ஆட்சி மாறிச்சுல போ, நான் ரோடு போட்டு பில்லு வாங்கிக்கிறேன்றான். இவள நீங்க என்ன சார் சொல்றீங்க? தற்கூரின்னு சொன்னா கோவம் இருக்கு. என்ன பேசுறது நம்ம? பேசாம இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆதவர்ஜனா பேசுற பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல? அண்ணன் தளபதி ஸ்டாலின் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டுல ஒரே அரசியல் தலைவர், யோவ் ஜெயிக்கிறது, தோக்குறது சகதையா. நீ ஆதவர்ஜனா ஜெயிச்சிட்டனால நீ ஒண்ணும் பெரிய நேஷனல் லீடர் கிடையாது. என்ன பேச்சு அந்த ஆதவர்ஜனா பேசுறதெல்லாம் பொதுமக்கள் கேளுங்க. எப்படி எப்படி நம்ம ரிப்ளை பண்ண பயப்பட சொல்றீங்களா? நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீ போலீஸ் வச்சு என்கவுண்டரே குடியாத்த குமரனை பண்ணா கூட நியாயம் பேசுவோம். ஆதவர்ஜனா பேசுறத பாத்தீங்களா? எவ்வளவு ஆணும். நீங்க இன்னைக்கு ஆட்சி நடத்துறதே திமுக கூட்டணி. திமுக கூட்டணி கட்சி திமுகவின் தயவால், திமுகவின் ஆதரவால், என் தலைவன் தளபதி ஸ்டாலின் அவர்களால், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால், திமுக தொண்டனால் இன்றைக்கு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐஎம்எல்யூ. இவங்க ஆதரவு கொடுத்துதான்பா நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க. இவங்க ஆதரவுலாம் நீங்க ஆட்சி கிடையாது. உங்களுக்கு ஆதரவு கொடுத்த வேலுமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், அந்த எம்எல்ஏஸ்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. சபாநாயகர் கடிதம் கொடுத்துட்டாங்க, ஆதரவு இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு கட்சியில பிரச்சனை ஆகுது. புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோட சேர்த்து 5 பேர் ரிசைன் பண்ணிட்டான் எம்எல்ஏ பதவி. எவ்வளவு ரேட் பேசுனீங்க? குதிரை பேரம் இல்லைன்னு சொல்றார் ஆனரபிள் சிஎம் ப்ரோ. விஜய் ப்ரோ சொல்றாரு, நாங்க குதிரை பேரம் எல்லாம் நாங்க நடத்தல, குதிரை வேகத்துல ஓடுறோம்ன்றார். டிவிக்கே ரிசைன் பண்ணிட்டு என் கட்சிக்கு அவனுக்கு சீட் தரேன், விசில் தெரிஞ்ச நில்லு ஜெயிச்சிருவேன். இப்போ நான் 5 எம்எல்ஏ ஏடிஎம்கள் ரிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த தொகுதி மக்களை கேட்கிறேன். அந்த மதுராந்தகம், விஜயபாஸ்கர், சம்பத், கடம்பூர் ராஜா, எல்லாரும் 5 பேர். இந்த 5 தொகுதி, எனக்கு தொகுதி சரியா சொல்ல வரல, 5 தொகுதி ரிசைன் பண்ண ஏடிஎம் 5 தொகுதி. ஏடிஎம்கேக்கு உங்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரு? 5 ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணிருக்கீங்களா, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, உங்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. பிபாம்ல அவர் தான் கையெழுத்து போட்டார். உங்களுக்கு ரெட்டை சின்னம் அவர் தான் கொடுத்தாரு. ரெட்டையில நிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கணும்னு மக்கள் உனக்கு ஓட்டு போடுறான். அதை நீ ரிசைன் பண்றியே, அப்ப அந்த மக்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்களுக்கு ரிசைன் பண்ணிட்டு நான் டிவிகே கட்சிக்கு போயிட்டேன், அதனால இப்போ நானு டிவிகே நிக்க போறேன், அப்ப ரெட்டலையில போட்டேன்ல, இப்ப எனக்கு நீ விசில போடணும்னா மக்கள் ஓட்டு போடணும்னா மக்கள் என்ன முடிவு போறாங்கன்னு தெரியல. ஏயா உங்களுக்கு நன்றி இல்லையா? அந்த அம்மா ஜெயலலிதா 5 வருஷம் உங்களை எல்லாம் அமைச்சராக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க. அப்புறமா எடப்பாடி உங்களை அமைச்சராக்குனாரு. அந்த கட்சியை விட்டுட்டு நேற்று ஒரு நடிகை ஆரம்பிச்ச கட்சியில போய் அந்த பனையூர் பங்களால போய் கியூல நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் 5 பேர் எம்எல்ஏ மந்திரி ஆயிருந்தீங்க, எம்எல்ஏ ஆயிருந்தீங்க, நீங்க யார்கிட்ட போய் கட்சியில சேரணும்? குறைஞ்சபட்சம் அங்க முதலமைச்சரா இருக்கிற டிவிகே கட்சியுடைய தலைவர் விஜய் கிட்ட போய் கட்சியில சேரணும். ஆதவர்ஜனா புஷியானந்தன் போய் கட்சியில சேர்றீங்கன்னா தூக்குல தூங்குங்கடா. ரிசைன் பண்ண அதிமுக எம்எல்ஏ தூக்குல தூங்குங்க. ஒரு வரலாறு இல்ல. 1000 தான் எங்களுக்கும் ஜெயலலிதா கருத்து வேறுபட்டிருந்தாலும் அந்த அம்மா சிங்கப்பெண்ணு சொல்லலாம். உண்மையிலே லீடர் தான். எனக்கு நிகரான ஒரு கட்சி திமுக. எனக்கு நிகரான எதிரி அரசியல்ல கலைஞர், தளபதி ஸ்டாலின், ஜெயலலிதா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லிக்கிறாங்க அசம்பிளியில. வேற யாரையும் நான் கன்சிடர் கூட பண்ண மாட்டேன் என்னுடைய எதிரியான்னு. இந்த அம்மா கிட்ட நீங்க எம்எல்ஏ மந்திரியா இருந்துட்டு 1000 தான் இருந்தாலும் எடப்பாடி நம்ம வரையத்தை கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவரும் ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து படிப்படியா வந்தவர் தான். அவர்கிட்ட மந்திரி வேலை பார்த்துட்டு எடப்பாடி ஒரு பங்களால போய் கியூல நின்று போய் ஆதவர்ஜனா புஷியானந்தனை சாலை போட்டு கட்சியில சேர்றீங்களே, தூக்குல தூங்கக்கூடாது. என்ன அரசியல்? 30 வருஷமா அரசியல் இருக்கிறார். 50 வயசு ஆகுது. 16 வயசுல அரசியல் வந்த சோதனைகள் தான் நான் பார்த்திருக்கிறேன். 5 வருஷமா நான் சோதனை தான் பார்க்கிறேன். ஆனா என் தலைவன் தளபதியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எவ்வளவு மோசமா தமிழ்நாடு 30 நாட்டுல என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்க மக்கள் யோசிங்க. இதெல்லாம் தான் தளபதி அவர்கள் 6 மாசம் நம்ம இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்தாங்க. 6 மாசம் இந்த ஆட்சியை விமர்சனம் ஆனா பண்ண வச்சு எப்படி பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடக்கும் போது எப்படி விமர்சனம் பண்ணாது இருக்க முடியும் சொல்லுங்க சார்? சொல்லுங்க சகோதர சகோதரிகளே. வெறித்தனமா ஓட்டு போட்டீங்களே, விஜய் தான் வேணும். ஐயா தொகுதியில எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுங்க. டிவிக்கு ஜெயிச்சுக்கிறாங்கல்ல, தொகுதி மக்கள்கிட்ட உன் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. யார் ஓட்டு போட்டுனா விஜய் ஓட்டு போட்டா விசில் ஓட்டு. விஜய் திருச்சியில நின்னாரு, பெரம்பூர்ல நின்னாரு. இங்க யாரு நின்னா? விசில் நின்னுச்சு.
விசில் சின்னம். அதுல ஒருத்தர் நிப்பாரு, யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க ஏரியா வந்தாரா ஓட்டு கேட்டு? யாரோ வந்தாங்க போனாங்க. ஆனா எனக்கு யாருன்னு தெரியல. திமுக கார் வந்தாங்க, ஏடிஎம்கே கார் வந்தாங்க. சீமான் பேரும் சொல்றாங்க. அந்த சீமான் கட்சிக்காரர் கூட வந்தாங்கங்க. சரி விஜய் கட்சிக்காரர் வரலையாண்ணா? இல்ல வரலைங்க. அப்புறமா ஏன் ஓட்டு போட்ட? இல்ல விஜய்க்கு. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க. நடந்துருச்சா? எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு. கருப்பா, சிவப்பா, பேரு, கீரு எதுவும் தெரியும். இது ஒரு மாரியான தேர்தல். சார் பல பேர் ஓட்டே கேட்கல டிவிக்கேல. பூத்ல ஆள் கிடையாது. இந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, பூத் ஏஜென்ட் கிடையாது. என் தொகுதியே சொல்றேன். பூத் ஏஜென்ட் கிடையாது. பூத் வெளியே கொடி கட்ட உட்காருவாங்க. எங்க திமுகல 100 பேர் நாங்க உட்கார்றோம். ஏடிஎம்கேல 100 பேர் உட்கார்றாங்க. ஏடிஎம்கேல அவங்க கூட அவங்க கூட்டணி கட்சி பிஜேபி இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் கட்சியில இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி கூட டேபிள் போட்டு உட்காரணும். நான் சுத்தி சுத்தி பார்த்தேன். கார்ல கண்ணாடி வச்சுட்டு பின்னால உட்காந்து நான் பார்த்தது எங்க எல்லாம் இருக்குது. டிவிக்கு முடியாத டவுன்ல மட்டும் 4 இடத்துல மெயின் ரோட்ல பார்த்தேன். கிராம பகுதியில இல்லவே இல்ல. ஓட்டே கேட்க போறோம். என்ன தேர்தல் இது? மக்கள் ஓட்டு போட்டாங்க. நான் விஜய் முதலமைச்சரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. விஜய் தான் முதலமைச்சர். எனக்கும் விஜய் தான் முதலமைச்சர். எல்லாருக்கும் விஜய் தான் முதலமைச்சர். அவர் ஏன்பா பொந்துக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? ஏன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் ஏன் இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கல? ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல? ஏன் பயப்படுறீங்க? அப்படி அவன் நாஞ்சில் சம்பத் சொல்றான். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த நாடு விடுதலை பெற்ற முதல் இன்று வரை பதவி பிரமாணம் பார்க்காமல் படித்த ஒரே தலைவன் விஜய் என்றார். அவர் நடிகர். டைலாக் மனப்பாடம் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. டைலாக் டெலிவரி பண்றதுல சினிமாலேயே 2 பேர் கை தேர்ந்தவங்க. எக்ஸலண்டா டைலாக் டெலிவரி பண்ணுவாங்க. ஒண்ணு விஜய், இன்னொன்னு அண்ணன் நெப்போலியன். நான் மாவீரன் அண்ணன் நெப்போலியன் அவர்களோடு 25 ஆண்டு காலம் பயணித்திருக்கேன். குடும்பத்தில் ஒருவராக எல்லாருக்கும் தெரியும். எங்க தலைவர் தளபதிக்கும் தெரியும், உதயாவுக்கும் தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் உட்காரும். பல ஷூட்டிங் அவர் கூட போயிருக்கிறேன். டைலாக் 2 பக்கம் கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் பார்க்க மாட்டார். 5 நிமிஷம் பார்த்துட்டு கொடுத்துட்டு டைலாக் ஒரு டேக்ல அந்த லிப்ஸ் கரெக்டா வரணும். அந்த டப்பிங் போகும்போது ஒரு டேக்ல முடிச்சிடுவார். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல கை தட்டுவாங்க. அதே மாதிரிதான் விஜய். யாருகிட்டும் பேச மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருகிட்டும் பேச மாட்டார். கேரவான் வண்டியில தான் இருப்பார். கொடுத்தா பார்ப்பார். கேமரா முன்னால பேசும்போது டைலாக் டெலிவரி அவளை கரெக்டா வரும். ஒரு தடமாற்ற ஒரு சில நடிகர் பேசிதான் கட் ஆயிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பாங்க. அண்ணன் நெப்போலியன் விஜய் அப்படி கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு நான் சொல்றேன். அண்ணன் நெப்போலியன் வந்து சிட்டி கமிஷனர் அடிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நான் ஷூட்டிங் பண்ணேன். அங்கதான் தகராறு ஆயிடுச்சு. இது விஜய் அவர்களுக்கும் அண்ணன் நெப்போலியனுக்கும் தகராறு ஆயிடுச்சு. அதெல்லாம் நடக்கும் நான் கூட இருக்கிறேன். டைலாக் டெலிவரி கரெக்டா அந்த டைலாக் டெலிவரி படிச்சாரு, அவர் சொன்னாரு. சரி, அது ஒரு திறமை. ஓகே. பிரஸ் மீட் சந்திக்கலாம். பத்திரிகையாளர் கொலையா பண்ணிட்டு போறாங்க. டெல்லியில போய் அப்பா அந்த தமிழ்நாடு கெட் ஹவுஸ்ல பத்திரிகையாளர் வெளியே நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர், ஆல் இண்டியா பத்திரிகையாளர்ல இருந்து இன்டர்நேஷனல் பிரஸ் வரைக்கும் 100 மிச்சமா இருப்பாங்க. விஜய் சார், விஜய் சார், விஜய் சார், விஜய் சார், சிஎம் சார், சிஎம் சார்ன்றாங்க. அவங்கள திரும்பி கூட பார்க்காம குடு கொட்டார். கில்லி படத்துல காலையில ஜாகிங் வருவார். அப்பதான் பிரகாஷ் ராஜ் வந்து ஹீரோயினை பிடிச்சி எழுத்த கிராண்டா பண்ணிருக்கும் போது அப்ப பிரகாஷ் ராஜ் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஹீரோயினை இவர் கூட்டு போவார். அப்ப ஓடி வருவார். அந்த மாதிரி ஓடுறார். ஆனரபிள் சிஎம் ரெஸ்பெக்டட் விஜய் ப்ரோ ஓடுறார். பத்திரிகையாளர் பார்த்து ஏன் சார் ஓடுறீங்க? பேசுங்க சார் பத்திரிகையாளர்கிட்ட. பேச மாட்டார். 30 நாள்ல இவ்வளவு குறை நடந்தா இந்த குறையை ஏன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது? மக்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தமிழினத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஏன் எடுத்து சொல்லக்கூடாது? ஏன் அண்ணன் உதயா பேசக்கூடாது? அண்ணன் உதயா அவர்கள் முதல் நாள் பேசும்போதே சொல்லிட்டாரு, இது வந்து புஷ்பா 2 ஆட்சி. எங்க போனாலும் சிஎம் போறதுனால சோஃபா போதும்னார். சோஃபா போதும்னார். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிதானே உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அது சொல்லிதான் நீங்க உங்க ஆட்சியில கேடு கெட்டு போச்சு. லட்சம் மடங்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எப்படி சரி பண்ண போறீங்க? கரண்ட் இல்ல கேட்டா திமுக காரன் ஃபியூஸ் புடுங்குறான்றீங்க. திமுக காரன் ஃபியூஸ் புடுங்குறாங்க. கோடை காலத்துல கரண்ட் பிரச்சனை கொஞ்சம் வரும். நானே சொல்றேன். சொல்லுங்க, கோடை கால பிரச்சனை சரி பண்ணிடும் சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் விட்டு சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் யாரோ ஃபியூஸ் கைட்டு போறது. அது யாருன்னு கேட்டா இவங்களே செட் பண்ணது.
ஒருத்தனை ஃபியூஸ் கைட்டுன்னு போற மாதிரி அவன் முகம்லாம் யாரும் தெரியாது, டல்லா இருக்குது அந்த வீடியோ. இவங்களே ஃபியூஸ் கைட்டுன்னு போற மாதிரி 4 இடத்துல கைட்டு இதை எடுத்து திமுக கைட்டுறான்னு காட்டுறாங்க. ரீல்ஸும் ஷார்ட்ஸ் வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டும் ரீல்ஸும் ஷார்ட்ஸ்லேயே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, மினிஸ்டரும் எம்எல்ஏஸும். திமுக கூட்டணினாலதான் நீங்க ஆட்சிக்கு வந்துறீங்க. அந்த கூட்டணி கட்சிகள் குறை எங்க பக்கம் இருக்குதுங்க. நாங்க சும்மா விஜய் பேசுறதும் வேஸ்ட். குறை எங்க கிட்டயும் இருக்குது. எங்கனால ஜெயிச்சு எங்கனால எம்எல்ஏ ஆகி எங்க முதுகுல குத்தி எங்களை விமர்சனம் பண்றீங்களே. இன்னும் நிறைய தேர்தல் இருக்குது, இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு. திமுக தோத்துட்டா இனிமே திமுக வராதா? திமுக அழிஞ்சு போச்சா? ஆமாயா, எங்க தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு எழுதிட்டாரியா. நன்றி கெட்ட குளத்தூர் மக்கள், நன்றி கெட்ட குளத்தூர் மக்கள், நன்றி கெட்ட குளத்தூர் மக்கள் ஓட்டு போடணும். 4 மக்கள் திருப்பி மகேஷ் குளத்தூர் வரைக்கும் பேச ஏன் எங்க தளபதியை தோக்கடிச்சிங்க? என்ன தப்பு பண்ணார் அவரு? சிங்கப்பூர் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு குளத்தூரை. அதையும் அவர் ஏத்துனார். அவர் எவ்வளவு பெரிய தலைமையா தலைவர் தளபதி. எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச ஈவினிங் அறிவாய்த்து கொண்டாரு. மறுநாள் தொகுதிக்கு போயிட்டார். நன்றி சொல்றேன். எல்லாம் தொகுதி மக்கள் அழுதாரு. ஐயோ, எங்க ஓட்டு போடல மக்கள், எப்படி தோத்துட்டாரு எங்க தலைவர் தளபதி. மறுநாளே போயிட்டு அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஃபாஸ்டா இருக்காரு. ஆனா உதயா ஃபாஸ்ட். திமுக தொண்டனுக்கு இப்பதான் ரோஷம் வரும். எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் திமுக தொண்டன் ஃபாஸ்டா இருப்பான். எதிர்கட்சி தலைவர் ஃபாஸ்டா இருக்கும். ஆனா எங்கனால ஜெயிச்சுட்டு கூட்டணி கட்சி என்ன அந்த ஐஎம்எல்யூ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக இல்லைன்னா நீங்க இல்ல. மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா அவரது பெரிய பார்ட்டி, நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம்ல 10 பேர் தான் இருப்பாங்க. நாங்க எத்தனையோ நாளா அவங்கள கூட்டணி. நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல. அவர் ஜவஹர்லா அவர் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குது. தமிழ்முன் அன்சாரி அவர் கூட இன்னைக்கு சிதம்பரத்தை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. நன்றி உள்ள மனுஷையா. தமிழ் அன்சார் இருக்காருல்ல, சிதம்பரம் எம்எல்ஏ உதேஷ் பண்ணினாரு. தளபதியை பார்த்தானே நான் ரிசைன் பண்றேன், நீங்க வந்து அங்க நில்லுங்கன்னு, நீங்க வந்து நில்லுங்கன்னு உணர்வுபூர்வமா சொன்னார். ஒரு இஸ்லாமியரா பிறந்துட்டு நபிகள் வழியில வந்துட்டு அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முடியாது மந்திரியா ஷாஜகான் அந்த ஆள் என்ன பேசினா பாத்தீங்களா? விஜய் ஆச்சு 6 மாசம் கலைஞர்னு சொல்றீங்களே, அதனாலதான் நீங்க தோத்து போனீங்க, அடுத்த முறையும் நீங்க ஆட்சிக்கு வரமாட்டீங்க, இன்னும் 50 வருஷம் நீங்க எஞ்சிக்க முடியாதுன்னு எவ்வளவு விமர்சனம் பண்றானே அந்த ஆளு. ஏன் உனக்கு நன்றி இல்ல? ஏன் நீ தனியா நின்று அந்த தொகுதியில 1000 ஓட்டு வாங்கிருக்க மாட்டேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தனியா நின்று நீங்க 1000 ஓட்டு வாங்கிருக்க மாட்டீங்க. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் திமுக ஆதரவு தான் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதில்லை. எங்களுக்கு இஸ்லாமியர்கள் எப்பவுமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்ணியத்துக்குரிய, மரியாதைக்குரிய, வணக்கத்துக்குரிய, போட்டுகளுக்குரிய என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அன்னைக்கே காயிதே மில்லத் மரணப்படிக்கல் இருக்கும்போது கலைஞரை கூப்பிட்டு அவர் கையை பிடிச்சது, என் இஸ்லாம் சமுதாயத்தின் மக்களே உங்கள் கரத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் காயிதே மில்லத், கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத். இஸ்லாம் சமுதாயத்தின் பாதுகையாக நான் இருப்பேன் சொன்னார். செருப்பா இருப்பேன் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கு நாங்க சிறுபான்மை மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம். எங்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் முக்கியம், சிறுபான்மை மக்கள் தான் முக்கியம்ன்றதுனால நாங்க இந்து விரோத கட்சின்னு சொல்லிட்டோம் பிஜேபி. இந்து மத வெறியோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடல இது வரைக்கும். ஏன்னா இவன் இந்துக்கு எதிரான கட்சி, இவன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவன் ஆட்சி நடத்துறான். இவன் இந்துக்களுக்கான ஆட்சி நடத்தல. சனாதனத்தை டெங்கு கொசு போல் ஒழிக்கிறேன்னு சொல்றான், மலேரியா கொசு போல் ஒழிப்பு பண்றான், சனாதனத்தை எதிர்க்கிறான், இவன் இந்துக்களுடைய எதிரி என்றான். அங்க திருப்பரங்குன்ற தர்காவுக்கு முன்னால விளக்கேத்தலான்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாலும் இவன் ஏத்த விடல. ஆண்டுகளாக இந்து கோயில தானே விளக்கேத்தன, அங்கேயே ஏத்தன்றான். நீதிமன்ற தீர்ப்பை கூட திமுக மதிக்கல. தர்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், அந்த இந்து கோயிலுக்கு முக்கியத்துவம் தரலான்றான். இவ்வளவு இஸ்லாமியர்கள் ஆதிக்கிற எங்களை இங்க விமர்சனம் பண்றீங்களே. சிஎம் ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் சார் இஸ்லாம் சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லு? ஒரு குரலாவது கொடுத்தாரா தர்கா விஷயத்துல? இப்ப என்ன சொல்றாரு? திமுக ஆட்சியில் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடா. திமுக ஆட்சியினுடையதான் இவங்க கண்ட்ரோல், இவங்க திமுக ஆட்சி திட்டங்களை தான் இவங்க செயல்படுத்துறாங்க. இவங்க திட்டங்களுக்கெல்லாம் எங்க திட்டங்களுக்கெல்லாம் இவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு விஜய். சரி, அதையாவது நியாயமா படுத்துங்க சார் விஜய் சார், அதையாவது கரெக்டா பண்ணுங்க. ஐஎம்எல்ஏ பேசுறான், ஜவஹர்லா நல்லா சொன்னார், நன்றி கெட்டவன் ஷாஜகான். மும்தாஸுக்கு ஷாஜகான் கல்லறை கட்டினார், தாஜ்மஹால். அந்த மாதிரி ஐஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கல்லறை கட்ட போறான் இந்த ஆள் ஷாஜகான். என்ன பண்றீங்க மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களே? என்ன பண்றீங்க?
ஏங்க திமுக எது சொன்னாலும் கண்ண முடின கையெழுத்து போடுவோம் நாங்க. திமுக சொல்றதான் வேத வாக்கு. கண்ண முடின் கையெழுத்து போட சொன்னவர் தானே மரியாதைக்குரிய ஐயா காதர் மொய்தீன். இப்ப என்ன பண்றீங்க? அந்த என்ன சொல்றான்? திமுக ஆட்சிக்கு வராதுன்றான். 50 வருஷம் ஆட்சிக்கு வர முடியாது. இது வந்து டிவிக்கு தான். நன்றி கட்டத்தனமா நன்றி இல்ல. மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் வேலூர் எம்பி இருந்தாரு. நீங்க என்னன்னு இதெல்லாம்? நீங்க ரொம்ப நல்லவர். நான் அப்துல் ரஹ்மான் எம்பி. போர்ட் வாரிய தலைவர். துபாயில் ஒரு மிகப்பெரிய அதிகாரி. அதை விட்டுட்டு எம்பி இந்த மக்கள் வேலூர் சிறப்பா எம்பியா நீங்க வேலை பார்த்தீங்க. நாங்க சந்தோஷம். அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். ஷாஜகான கேட்கிற இவ்வளவு நன்றி கெட்டத்தனமா பேசுறிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்களே, சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. மினிஸ்டர் பேசுறது என்ன? அவர் அண்ணன் சண்முகமா? நீங்க ஆதரவு கொடுக்கறாதான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். ஆமா கொடுக்க சொன்னோம். நீங்க கேட்டீங்க ஆதரவு தரேன்னு. ஏன்னா அதாவது வந்து ஒரு சில முடிவுகள்லாம் என்னன்னு ஆட்சி அப்புறமா தளபதி முடிவு கொண்டார். வேணாம் 107 தொகுதி அவங்க ஓட்டு போட்டுக்கிறாங்க. சரி விஜய சிஎம் ஆதரவு கொடுத்துருங்க. தளபதி சொன்னதுனாலதான் அன்னைக்கு, ஆனா அன்னைக்கு கரெக்டா இருந்தாங்க. தளபதி சொன்னதுனாலதான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐஎம்எல்யூ, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தீங்க. தளபதி வேணான்னு சொல்லியிருந்தா ஒரு நாள் தான் டைம் கொடுத்தார் கவர்னர். மறுநாள் கவர்னர் ஆட்சி வரும். 3 மாசம் 6 மாசம் அப்படி இப்படி போய் கடைசியில் ஆட்சியை கவுத்து கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து நாஸ்தி ஆயிட்டு இருக்கும் தமிழ்நாடு. பிஜேபி எல்லா திட்டத்தையும் நம்ம எது வேணாண்டமோ தமிழ்நாடு கொண்டு வந்துருப்போம். அதனால தளபதி வேணாம், விஜய் வரட்டோன்னு உங்களுக்கு கிரீன் சிக்னல் பண்ணி உங்களை சிஎம் சீட்ல உட்கார வச்சு எங்க தலைவர் தளபதி. இன்னைக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்தனால அது ஐஎம்எல்யூ பேசுறான், கம்யூனிஸ்ட் தான் பேசுறான். கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்படி பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்கல. பதில் சொல்ல எதிர்காலம் அந்த அந்த துரை வைகோ துரதிருஷ்டவசமா உதயசூரியன்ல நின்றான். அப்படியே துரை வைகோ வந்து ரோட்ல நின்னாருன்னா அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் நிப்பாங்க. அவருக்கு இருக்கிற முடியாத்துல 6 ஓட்டு, 6 ஓட்டு மதிமுகக்கு. 2 பேர் செத்துட்டான். இப்ப 4 ஓட்டு குடியாத்தோ தொகுதியில. கேவிக்கு பார்த்தா 1 ஓட்டு கிடையாது மதிமுக. இது 2 தொகுதி நான் பொதுவானவன். நோட்டாக்கு கீழே விட இன்னும் கீழே வாங்க மதிமுக தனியா நின்னா. உங்களை வாழ வைக்கிறார் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரையாடா பேசுறீங்க? திமுக நச்சப்பாம்பு விஷப்பாம்புன்னு மதிமுக அவைத்தலைவர் ஒருத்தர் பேசுறார். அந்த மதிமுக அமைச்சரோட உதயசூரியன் ஜெயிச்சல ரிசைன் பண்ணிடு, நம்ம விஜய் கட்சியில விஜய் கூட கூட்டணி வச்சு நம்ம தனியா நிக்கலாம் அவங்க ஒத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க உதயசூரியன் இருக்கிறார். எப்படி சார் திமுக ஆட்சிக்கு வரும்? இப்படி நன்றி கட்டவங்க எல்லாம் கூட வச்சிருந்தா நாளைக்கு எங்களுக்கு நாளைக்கு நாங்க ஆட்சி அமைச்சு இவங்க மெஜாரிட்டி தான் நாங்க ஆட்சி அமைக்கணும்னு தான் இவங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்களா? நான் நம்பிக்கை இல்லை எனக்கு. கொடுத்துருப்பாங்க ஆதரவு. கூட்டணி என்னயா? நான் இதுல அண்ணன் திருமாவளவன் சேர்க்கல. ஏன்னா அவரு தெளிவா சொல்லிட்டாரு. அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழ்ல அண்ணன் திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு. நான் உனக்கு தளபதி ஸ்டாலின் கேட்டேன். அவர் ஆதரவு கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேன். நான் உனக்கு ஆதரவு கொடுத்தனாலதான் நீ எனக்கு ரிவார்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்க. நான் எந்த நேரமும் இந்த அமைச்சர் பதவி வெளியே வருவேன். அந்த ஆதரவு வருஷனா எப்படியாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களை திமுக கூட்டில இருந்து பிரிச்சுன்னு போயிடலாம் நான் முயற்சி எடுக்கிறோம். ஆமா நடக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் எப்பவுமே கரெக்டா இருப்பாரு. அதுல வன்னியரசு அமைச்சர் அவர் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். என்கிட்ட நல்லா பேசுவார். போன் பண்ணுனா உண்மையிலே ராயல் செல்யூட் ஆனரபிள் மினிஸ்டர் வன்னியரசு. திமுகக்கு நன்றியோடு இருப்பேன், நன்றி விசுவாசத்தோடு இருப்பேன். அவங்களாலதான் நான் ஜெயிச்சேன். அந்த வார்த்தை கம்யூனிஸ்ட் கிட்ட வரல. அந்த வார்த்தை மதிமுக கன்சிடரே பண்ண. இப்போ வந்து வைகோ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில தொடர்கிறோம். அப்பா உன்னுடைய அந்த தொகுதிக்கு 6 ஓட்டு 7 ஓட்டு நீயே போட்டுக்கோ. ஒரு தொகுதிக்கு 6 ஓட்டு 7 ஓட்டு வச்சுக்கிறீல்ல, அது நீயே போட்டுக்கோ. அவன் காங்கிரஸ் நன்றி கட்ட பரதேசி பண்டார பையன். அவனுக்கு குப்பத்தொட்ட. சோ இவ்வளவு அக்ரமங்கள், இவ்வளவு அநியாயங்கள் நடக்கு. நான் ஆதரவு வச்சு நான் கேட்கிறேன். எல்லா யூடியூபர்ஸ் மேல வழக்கு போட்டு உள்ள தள்ளுறேன் இல்ல, அது ஆரோக்கியமானது கிடையாது. இந்தியா இஸ் எ டெமோக்ரசி கண்ட்ரி. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்கு. தடுக்கிற இந்த ஆட்சியை சரி பண்ண பாருங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை, சட்ட ஒழுங்கு சரியில்லை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்த. 30 நாள்ல உன் ஆட்சியில் அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஐ எம் நாட் ஹேவிங் வேர்ட்ஸ். பேச தெரியல, என்ன பேசு.
ஒரு புரட்சி வெடிக்குமா இருக்குதுப்பா. மேகதாதுல டேம் கட்டுவோம்னு சொல்றாரு கர்நாடகா சிஎம். கட்ட முடியாது. ஆனா ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டாரு. இது ஆதவ அர்ஜுனா கேட்டீங்களா? இல்ல அந்த நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தன் நீர்வளத்துறைனா என்னன்னு தெரியுமா அவருக்கு? சரி உங்க ஆட்சியை நீங்க ஒரு மந்திரி பதவி குடுத்துக்கிறீங்க. ரைட். கர்நாடகா சிஎம் டி கே சிவகுமார் சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? இத்தனை நாள் 5 வருஷம் ஸ்டாலின் சிஎம் இருந்தாரு. இதுக்கு முன்னால கலைஞர் சிஎம் இருந்தாங்க. ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க மேகதாதுல டேம் கட்டிடுவோம். ஆனா விஜய் சிஎம் பண்றாரு. ஏய் அவரு என்ன உங்கள கணக்கு போடுறாரு? ஸ்டாலின் சிஎம் இருந்தாரு எங்களால கட்ட முடியல. கலைஞர் சிஎம் இருந்தாரு எங்களால கட்ட முடியல. ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க எங்களால கட்ட முடியல. இப்ப கட்டிடுவோம். ஏன்னா விஜய் தானே சிஎம். நம்ம சொன்னா கேட்டுவாரு. இப்ப கட்டுறோம் பாரு மேகதாதுல டேம்னா, அப்ப உன்னை எந்த இடத்துல எடை போடுதா அந்த டி கே சிவகுமார் எந்த டிவிகே கட்சிக்கார் நீங்க பதில் கொடுத்துக்கிறீங்க? சொல்றாரு சார் ஓப்பனா. ஸ்டாலின் சிஎம் இருந்தாரு, கலைஞர் சிஎம் இருந்தாரு, ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க. எங்களால டேம் கட்ட முடியல. இப்ப நாங்க கட்டிடுவோம். விஜய் தானே சிஎம்னா உன்னை எவ்வளவு எளகாரமா பேசுறாங்க. இப்ப நாங்க கட்டிடுவோம். அது கட்டவே முடியாது. திமுக கடைசி தொண்டர்கள் வரைக்கும் மேகதாட்டுல டேம் கட்ட முடியாது. அது கோர்ட்டதுக்கு தடை விதிச்சிச்சு. மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் டேம் கட்ட முடியாது. டி கே சிவகுமாருடைய கனகப்புறா தொகுதியில வருது அந்த மேகதாட்டு அணை. கனகப்புறா தொகுதியில வருதுங்க மேகதாட்டு அணை. அவர் அதை சொல்லி அங்க ஜெயிக்கிறார், ஏதோ அரசியல் பண்ணுகிறார். பல பிரச்சனைகள் வரப்போகுது. எப்படி சந்திக்க போறீங்க? அதனாலதான் தளபதி சொன்னார் 6 மாசம் ஆட்சி தாங்காதுங்க. நானு ஆதவ அர்ஜுனாவ கேட்கிறேன். அப்பா நீ மந்திரி இல்ல? மாண்புமிகு மந்திரி ஆதவ அர்ஜுனாவ கேட்கிறேன். சின்ன சின்ன யூடியூபர்ஸ் மேலாம் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றியே. அவர் விஜய்க்கு எதுவும் தெரியாது. நீ தானே சிஎம். நீ தானே கவர்மெண்ட் நடத்துற. ஆர்பி உதயகுமார் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? ஆதவ அர்ஜுனா பாத்தீங்களா? தொடர்ந்து எங்க எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு என் கட்சியை நீங்க சீர்குலைச்சிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் விஜய்க்கு ஏதாவது நேரிட்டால் அதற்கு அதிமுக பொறுப்பு இல்லைன்னு அந்த ஆள் சொல்றோம். நல்லா கவனிக்கணும். நான் இது ஆதவ அர்ஜுனா அவருக்காகவே ஆதவ அர்ஜுனாக்க சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படி? ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர், மந்திரியா இருந்தவர். அவன் ஒரு லூசு. என்ன அந்த ஆர்பி உதயகுமார் ஒரு 1000 நாள் முதலமைச்சர். நான் முதலமைச்சருடைய தவறுகளை உங்க ஆட்சி நடக்கிறத சுட்டி காட்டுறேன். ஆதவ அர்ஜுனாவை பத்தி நாங்க விமர்சிக்கிறோம்னா நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்க. ஆனா ஒருமையிலோ ஆபாசத்தையோ பேசல. நான் ஆட்சி பொறுப்பு கொண்டீங்க, மந்திரிகள் ஆயிட்டீங்க, அதுக்கு மரியாதை கொடுத்தோம். நீங்க பேசுற பேச்செல்லாம். இப்போ எங்க அதிமுக இப்படி பண்ணிட்டு விஜய்க்கு ஏதாவது நேரிட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முதலமைச்சரை அந்த ஆள் ஆர்பி உதயகுமார் சொல்றார். ஏதாவது நேரிட்டால் பொறுப்பு இல்லை அவர் மேல கேஸ் போடுவீங்களா? சின்ன சின்ன ஆட்கள் மேல கேஸ் போடுறீங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. எல்லா பழித்துக்கும் என் மேல போட்டுறாங்க. எல்லா பழித்துக்கும் என் மேல போட்டுறாங்கன்னு ஹானரபிள் சிஎம் ஜோசப் விஜய் சொல்றாரு. எல்லா பழித்துக்கும் என் மேல போட்டுறாங்க. சார் நீங்க சிஎம் சார். அன்னைக்கே சொன்னார் தலைவர் தளபதி அவர்கள். எங்க திமுக தலைவர் சொன்னார் சிஎம்மா இருக்கும்போது. மழை அதிகமா பெஞ்சாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க முதலமைச்சரை. மழையே பெய்யலனாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க. வெள்ளம் வந்தாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க. எது இருந்தாலும் என்னதான் குறை சொல்லுவாங்க. அதுதான் சிஎம். இன்னும் நீங்க எவ்வளவோ பார்க்கணும். மழை வந்தா அதை ஃபேஸ் பண்ணணும். மழை வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணணும். எவ்வளவோ இருக்கு. நீங்க தான் பொறுப்பு. சோ இந்த கவர்மெண்ட் கடன் இருக்குது. என்னால சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு என்ன பண்றாரு சிஎம் விஜய் ப்ரோ சிஎம் என்ன பண்றாரு? நடிகர்கிட்ட எல்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்றாரு. அது வரவேற்கிறோம். கஜானால நிதி இல்ல. அதனால இந்தாங்க விவசாயத்துக்கு 2 கோடி வச்சுக்கங்க. அம்மா உணவகத்துக்கு 3 கோடி வச்சுக்கங்க. தல அஜித் குடுக்குறாரு. நிதி கொடுத்த எல்லா நடிகர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பில் நன்றி. ஏன் வாங்குறாரு பணத்தை இவரா வாலண்டியரா? கேட்டா நிதி இல்ல பாருங்க. நான் ஏன் குடுக்கல நீங்க சொன்னதெல்லாம். என்னால ஏன் குடுக்க முடியல பாருங்க. நானே என் சக நடிகர்கிட்ட வாங்கி கவர்மெண்ட் நடத்தியிருக்கிறேன். 10 லட்சம் கோடி அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்கன்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க. அமைச்சர் அந்த சகோதரி கீர்த்தனா சொல்றாங்க. தொழிலாளர் துறை அமைச்சர் சொல்றாங்க. 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் ஆந்திராக்கு போயிட்டாங்க. தெரியுமா இது யாருக்குன்னா? 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட்டாளர்கள் ஆந்திராக்கு போயிட்டாங்க சார். கப்பல் கட்டும் தொழிற்சாலை இப்படி பல தொழிற்சாலைகள் ஆந்திராக்கு போயிடுச்சு. சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆந்திராக்கு போயிடுச்சு. இப்பதான் தெரியுது. தொழில்துறை அமைச்சர் அவங்க இப்ப கூட கொரியா போயிட்டு வந்தாங்க. அந்த சகோதரி மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள். அவங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்கு ஐபாக் இருக்காருல்ல பிரசாந்த் கிஷோர். அந்த மாதிரி அவங்க வெற்றிக்காக வேலை பார்த்தவங்க. இவ்வளவு தமிழ்நாட்டுல நடந்தது. இதை சரி பண்ணுங்க.
நீங்க ஆட்சியே நடத்தக்கூடாதவங்க ஆட்சி கவுந்து நீங்க நாசமா போனோம்னு தலைவர் தளபதி சொல்ல, நான் உதயா சொல்ல, என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் சொல்லவில்லை. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லாட்சி கொடுங்க, நாங்களே பாராட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு சார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு சார். சிஎம் விஜய் சார், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. வெளியே வாங்க, பிரச சந்திங்க, சட்ட ஒழுங்கு சரிப்படுத்துங்க. சிங்கப்பெண் கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் வந்து நம்ம வரவேற்கிறோம். பெண் காவலர்கள் உண்மையிலே அவங்க சிங்கப்பெண், பராசக்தி அவங்க எல்லாம். பெண் சிங்கப்பெண் எடுத்து நீங்க ஒரு 10,000 பேர் புதுசா எடுங்க, புதுசா எடுங்க. இப்ப நீங்க இருக்கிற போலீஸ்க்கே அந்த அந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டீங்க. புதுசா எடுங்க, 10,000 பேர் புதுசா எடுங்க. ஸ்கூலு, காலேஜ், எஜுகேஷனுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் கிட்ட, சினிமா தியேட்டர், மார்க்கெட்டு, கோயில், மக்கள் கூடுற பகுதிகள், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இங்க நிறுத்துங்க. எவன் பெண்கிட்ட கரெக்டா பண்ணாலும் அந்த சிங்கப்பெண் போலீஸ், சிங்கப்பெண் வரவேற்கிறோம், தலைவணங்குகிறோம். அதை முறையா பண்ணுங்க. அந்த சிங்கப்பெண் வச்சு அடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டுங்க. பொம்பளை பொறுக்கீங்கள தூக்கி உள்ள போடுங்க. சவுக்கு சங்கர் அடிச்சாங்க இல்ல, பெண் போலீஸை பத்தி தவறா பேசினா சவுக்கு சங்கர் பிச்சு எடுத்தாங்க இல்ல. சிங்கப்பெண் திட்டத்தை வரவேற்கிறோம், தலைவணங்கி வரவேற்கிறோம். முதல் இந்தியாவிலே பெண் போலீஸ் கொண்டு வந்தவரை கலைஞர் தான். அபிரகாம் செல்வி ஜெயலலிதா மகளிர் போலீஸ் கொண்டு தான் தலைவர் தளபதி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க சிங்கப்பெண்ணு தனியா ஒரு படையை உருவாக்கி இருக்கீங்க. ஓகே ரைட், அது நல்லதுதான், அது வரவேற்கிறோம். இப்ப இருக்கிறவங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுறாங்க ப்ரோ. சிஎம் விஜய் ப்ரோ, ஹானரபிள் சிஎம் விஜய் ப்ரோ, இப்ப இருக்கிறவங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. புதுசா எடுங்க, எல்லாருக்கும் கன் கொடுங்க, கன் கொடுங்க எல்லாருக்கும். சொன்னதெல்லாம் செய்யுங்க. நீங்களே நிரந்தரமா இருக்க போறீங்க. இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. எப்படியெல்லாம் பேசணும் குமரன். இன்னைக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க தான் இருக்கிறீங்க, மக்களை காப்பாத்துங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நாடு குட்டிச்சோர ஆயிடும் சார். நாடு குட்டிச்சோர. சிந்தியுங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ், என்னுடைய அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வணக்கம்.